நான் ஆர்ஜே மிர்ச்சி ஹர்ஷா பேசிட்டு இருக்கேங்க. யூ ஆர் லிசனிங் டு தி ஆம்பிளிஃபை தி கேர் பாட்காஸ்ட். ஹெல்த்தியான ஃபியூச்சராக்க கண்டிப்பா இந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டயபெட்டிக்ஸ் பத்தி பேச போறோம். இது எப்படி கோடிக்கணக்கான பேரோட லைஃப்க அஃபெக்ட் பண்ணுதுன்னு பாக்கலாமா? அப்புறம் இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு புதுசா நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. சோ இத பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சோ நம்ம கூட பேசுறதுக்கு டாக்டர் அருப் கார்த்திக் இருக்காங்க. சோ ஹலோ சார். ஹாய். ஹலோ. ஓகே டாக்டர், இப்போ சுகர்னா என்ன? ரொம்ப சிம்பிளான டேர்ம்ஸ்ல நம்ம ஆரம்பிச்சலாம். சுகர்னா என்ன? சுகர் சிம்பிள் டேர்ம்ஸ்ல டயபெட்டிஸ்னா உங்க உடம்புல இருக்கிற இன்சுலின் சப்ளை ஒரு சர்டன் லெவலுக்கு மேல குறைஞ்சிருந்தா பிளட் சுகர் அதிகமாகும். இதுதான் டயபெட்டிஸ். அதோட ரேஞ்ச் என்னன்னா, ஃபாஸ்டிங் எம்டி சம்மர்ல எடுக்கும்பொழுது ஒரு 125 மேல இருந்தா டயபெட்டிஸ் அர்த்தம். அதே போல சாப்பிட்ட பிறகு 200க்கு மேல இருந்தாலும் டயபெட்டிஸ் அர்த்தம். இல்லம்மா ஹெச்பிஏஒன்சின்னு ஒரு பேராமீட்டர் இருக்கு, 3 months ஆவரேஜ்னு சொல்லுவோம். இது 6.5 மேல போனாலும் டயபெட்டிஸ் சொல்லுவோம். ஓகே, இப்போ ஒரு நார்மலான ஒரு பர்சன் சுகர் இருக்க ஒரு பர்சன் சுகரை கண்ட்ரோல் பண்ண என்னெல்லாம் பிசிக்கல் சேஞ்சஸ் நடக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னி, ஹார்ட், ஐ இம்பேலன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா? ஜென்ரலா சுகரை பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் என்டையர் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி எஃபெக்ட் ஆகும்னாலும் இன் பர்டிகுலர் 4 ஆர்கன்ஸ், கால், கண்ணு, கிட்னி, ஹார்ட், இந்த 4 சமாச்சாரங்கள் தான் மேஜரா அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால இதை தான் நம்ம ரெகுலரா செக் பண்றதும் மேனேஜ் பண்றதும் டயபெட்டிஸ்ல தேவை. ஸோ ஏர்லி வார்னிங் சைன்ஸ், இப்போ எல்லாத்துக்குமே ஒரு சிம்டம்ஸ் இருக்கும்ல, நிறைய பேர் இதை மிஸ் பண்ணிடுறோம். ஸோ இந்த ஏர்லி வார்னிங் சைன்ஸ் இன் சுகர் டயபெட்டிஸ்ல என்னதான்? டயபெட்டிஸ்ல ஏர்லி வார்னிங் சைன்ஸ்ன்னு வச்சீங்கன்னா அது ஒரு சின்ன விஷயம் இருக்கு. மோஸ்ட் கேசஸ்ல வந்துட்டு வார்னிங் சைன்ஸே இல்லாம காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். தட் இஸ் எக்ஸாக்ட்லி வை வி ஆஸ்க் பீப்புள் டு செக் எவ்ரி ஒன்ஸ் இன் எ இயர். அதுக்காக தான் செக் பண்ண சொல்றோமே. ஒரு 80% டேமேஜ் ஆகிற வரைக்கும் பெரிய ஏர்லி சைன்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா இன் ஜெனரல் டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னு சொன்னாக்கா ஏர்லி சைன்ஸா இருக்க போறது நிறைய யூரின் போறது, அதிகமா பசி எடுக்கிறது, அதிக தாகம் எடுக்கிறது, வெயிட் லாஸ் ஆகுறது, இதெல்லாம் வந்து மெஜாரிட்டியா நடக்கிற சிம்டம்ஸ். இதை தவிர கால் எரிச்சல், ஒரு டயர்ட்னஸ், தூக்கமா வர்றது, இந்த மாதிரி ஒரு சர்டன் நாட் ஸ்பெசிபிக் சிம்டம்ஸ் சொல்லுவோம், அதெல்லாமும் இருக்கு. ஓகே, அண்ட் இதுக்கு நிறைய டைப் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்கு. ஓல்டு மெடிசன், நியூ மெடிசன், இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் என்ன? இப்போ ஒரு ஜென்ரல் கான்செப்ட்ல சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு மெடிசன்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடுறது இத்தனை காலமானா, அந்த இன்சுலின் சப்ளையை கண்ட்ரோல் பண்ண, இன்சுலின் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கற மாதிரி மெடிசன்ஸ் தான் ஒரு 19 வருஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இப்போ ரீசெண்டா கடந்த ஒரு 10 வருஷமா வந்திருக்க புது மாற்றங்கள் என்னன்னா, நம்ம உடம்புல எக்ஸ்ட்ரா சுகரை யூரின்ல வெளியே அனுப்புற மாதிரி சில மெடிசன்ஸ், SGLT2 இனிபிட்டர்ஸ் சொல்லுவாங்க, அவைகள் வந்திருக்கு. இவைகள்ல ஒரு பெனிஃபிட் என்னன்னா, நாட் ஓன்லி சுகர் கண்ட்ரோல் பட் ஆல்சோ கிட்னிக்கும் ஹார்ட்டுக்கும் பெனிஃபிஷியலா இருக்கிற மாதிரியான ரிசர்ச் ஸ்டடிஸ் தான் நிறைய. அதே போல GLP-1 லாக்ஸ்னு வந்துருது, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. மோஞ்சாரோன்னு சொல்லிட்டு, விகோவின்னு சொல்லி, வெயிட், சுகர், இது ரெண்டையும் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ வெயிட் குறைக்கிற அளவு தன்மை இந்த புது மெடிசின்ஸ்க்கெல்லாம் இருக்கு. இதுல இருக்க மிகப்பெரிய பெனிஃபிட் என்னன்னா, வெயிட் குறைக்குது, புது மெடிசின்ஸா இருக்கே டாக்டர், சைட் எஃபெக்ட் வருமானு கேட்டா அப்சல்யூட்லி நாட். அதுக்கு மாறாக வெயிட் குறைக்கிறதோட சேர்ந்து ஹார்ட்டுக்கும் கிட்னிக்கும் பெனிஃபிஷியலா இருக்கிற மாதிரியும் இந்த புது மெடிசின்ஸ் எல்லாம் வந்ததுதான் இப்பத்த லேட்டஸ்டான ஒரு அட்வான்ஸ்மெண்ட். ஓகே, நான் கேட்கறோம் நினைச்சதுக்கு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. ஸோ இந்த நியூ சுகர் மெடிசன் எல்லாம் பண்ணுவோம் அதை சொல்லிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட், இந்த சுகர் மெடிசன் மட்டும் போதுமா, இல்ல வேற ஏதாவது ஃபாலோ பண்ணுமா? லைக் ஸ்டைல் சேஞ்சஸ்? டெஃபினட்டா சுகர் மெடிசன்ஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் த பில்லர், அவ்வளவுதான்.
ஸோ வெயிட்ல இதை தவிர மெயினா நம்ம டயட்டும் எக்ஸசைஸும் ஃபாலோ பண்றது இம்பெரேட்டிவ். அதை அவாய்ட் பண்ணவே முடியாது. நம்ம கண்டிப்பாக இந்த டயட்னு சொல்லப்படுற டயபெட்டிஸ் டயட்டு இல்லை ஒரு ஃபார் தட் மேட்டர் லெட்டஸே ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்னு சொல்லாமே, அதை ஃபாலோ பண்றதும் மேண்டேட்ரியா ஒரு 1 hour ஆஃப் எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் 6 days a week இதையும் ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. அண்ட் மித்ஸ் அபவுட் சுகர். அது நிறைய இருக்கே, ஒரு வண்டி சொல்லலாம். மித்ஸ் அபவுட் சுகர்ல ஸ்ட்ரெயிட்டவே ஈஸியா நம்ம காமனா வரக்கூடிய பெஸ்ட் என்னன்னா, நமக்கு சுகர் சுகருக்கு மெடிசன் எடுத்தா கிட்னி ப்ராப்ளம் வந்துருமா? தட்ஸ் அப்சல்யூட்லி நாட். நோ சுகர் மெடிசன் ஹார்ம்ஸ் யுவர் கிட்னி. இது நம்பர் 1. நம்பர் 2, இன்சுலின் எடுத்துட்டோம்னா வாழ்க்கை பூரா இன்சுலின் எடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தப்பான ஒரு நோஷனும் இருக்கு. பட் அதுவும் கிடையாது. இன்சுலின் சில பேர்த்துக்கு ரெகுலரா தேவைப்படும், சில பேர்த்துக்கு தேவைப்படாது. இதை தவிர சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதெல்லாம் சேஃபு, இந்த இங்கிலீஷ் மெடிசன்ஸ் அன்சேஃபு, இதுலயே சுகர் கண்ட்ரோல் பண்ணலாம், இது வாழ்க்கை பூரா சாப்பிட்ற மாதிரி ஆயிரும், இப்படியான மிக்ஸ் எல்லாமே கெடுதல் தான். ஆல் யூ ஹேவ் டு டு இஸ், நீங்க என்ன மாதிரியான தெரப்பி எடுக்கிறீங்களோ, சித்தாவாகட்டும், ஆயுர்வேதா ஆகட்டும், ஹோமியோபதி ஆகட்டும், அது பிரச்சனை இல்லை. பட் உங்க HbA1cன்னு சொல்ற சுகர் கண்ட்ரோல் நார்மலா இருக்கான்னு பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. இப்போ சுகர் இருக்க பர்சன் மெடிசன் எடுக்கணும், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும். ஆனா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னெல்லாம் பண்ணணும்? ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சப்போர்ட் பண்ணும். பிரைமரிலி இந்த டயட் நாங்க சொல்ற டயபெட்டிஸ் டயட்டுங்கிறது நாட் ஒன்லி ஃபார் தி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் பட் ஆல்சோ ஃபார் த ஃபேமிலி மெம்பர்ஸ். உதாரணத்துக்கு ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்னா அந்த வீட்டில் யாருமே தான் சாப்பிடக்கூடாது. அந்த குழந்தையும் சாப்பிடக்கூடாது, பெரியவங்களும் சாப்பிடக்கூடாது. ஃபார் தட் மேட்டர் உங்களுக்கு உங்க ஃபேமிலியில இந்த டயபெட்டிக் டயட்னு சொல்ல போறது வேற ஒண்ணுமே இல்லை, ஒரு ஹெல்தியான டயட் தான். இந்த டயட்டை தான் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நாட் ஒன்லி உங்களோட ஸ்பௌஸுக்கோ இல்லை உங்க ஃபேமிலி மெம்பருக்கோ இருக்க டயபெட்டிஸ் கண்ட்ரோலோட இருக்கிறது மட்டுமல்லாமல் உங்களோட மற்றவங்களுக்கும் டயபெட்டிஸ் வராம பாதுகாத்து கொள்ள முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அதிகப்படியா டயபெட்டிஸ் கிராமப்புறங்களையும் வர மிக முக்கியமான காரணமே டூ மச் ஆஃப் ரைஸ் இன்டேக். அவங்க அக்ரிகல்ச்சரிஸ்ட் எல்லாமே 3 வேளையும் சாப்பாடு சாப்பிடுறாங்க. இது கம்மியாச்சுனாலே இந்த இவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருந்தால் அவங்க டயபெட்டிஸ் வர முக்கியமான காரணம் தான். இது கம்மியாச்சுனாலே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும், ரைஸ் இன்டேக்கை குறைச்சதுனாலே. ஸோ அதனால ஃபேமிலி மெம்பரும் இந்த ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைலையும் இந்த டயட்டையும் ஃபாலோ பண்றது ஒரு முக்கியம். ஐ கெஸ் நான் என்னோட இதெல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் சார். உங்க சைட்ல இருந்து ஏதாவது அட்வைஸ் ஃபார் பீப்புள், இதெல்லாம் பண்ணீங்க பண்ணாம இருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல? ஓகே, நான் என் காமனாக பேஷண்ட்ஸுக்கு எஸ்பெஷலி கேபினில் டயட்டை பற்றி சொல்லும்போது 3 விஷயங்கள் நான் முக்கியமாக சொல்வேன். இந்த 3 தவறுகள் காமனாக நம்ம பேஷண்ட்ஸ் எல்லாம் பண்ணுற ஒரு தவறுகள். இதில் நம்பர் 1 மிஸ்டேக் என்னன்னா, காலையிலைக்கோ நைட்டுக்கோ ரைஸ் எடுத்துக்கிறது. அதாவது மத்தியான சாப்பாடு சாப்பிட்றதோட இல்லாமல் ரைஸே காலையிலைக்கும் நைட்டுக்கும் எடுத்துக்கிறது. இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். நம்பர் 1. 1Bன்னு வச்சுக்கலாம், நைட் டின்னரை கொஞ்சம் ஏர்லியாக சாப்பிடுவோம். எல்லாரும் ஒரு 9-9:30 மணி டின்னர் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிட்டு சம்திங் லைக் ஒரு 7 o'clock 7:30 சாப்பிடுறது ரொம்ப நல்லது. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, கம்ப்ளீட்டாக ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிடும். வடை பஜ்ஜி போண்டா, முருங்கை சிப்ஸ் மிக்சரு, பக்கோடா பூரி, மேரி பிஸ்கட்டு, சால்ட்டு பிஸ்கட்டு, கோதுமை பிரெட்டு, ரஸ்க், இந்த மாதிரி பேக்கரி ஐட்டங்களை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, எல்லா ஃப்ரூட்ஸுமே எடுத்துக்கலாம். நிறைய பேர் நீங்க ஏற்கனவே கேட்ட வெஸ்டன் படி மாம்பழம் சாப்பிடக்கூடாது, வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது, பலாப்பழம் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி தவறான கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இது எதுவுமே உண்மை இல்லை. அந்தந்த சீசனல் ஃப்ரூட் எடுத்துக்கிற தாராளமாக எடுத்துக்கலாம். பட் ட்ரை டு ஸ்டிக் டு த ஃப்ரூட்ஸ் இன் த மார்னிங். காலை நேரத்தில் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது பண்ணுங்க, மத்தியானத்து மேலே ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ண பாருங்க. இது ஒரு முக்கியமான ஒரு 3வது டிப்பாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் டயபெட்டிஸ் டயட்டை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். ஸோ லிசனர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் தி ஆம்பிளிஃபைங் தி கேர். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹெல்த் இஸ் வெல்த். ஸோ எப்பவுமே ஹெல்த் பத்தி ஒரு அவேர்னஸ் நம்ம கிட்ட இருந்துட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ.